விஷயத்துக்காகிலும் மனுஷனை நீங்கள் நம்பி இருந்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போவீர்கள். Whatever the problems or things it may be, if you place your trust upon man, you will be put to shame. நான் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். I will tell you an instance. சில நாட்களுக்கு முன்பாக கோவாவிலே ஒரு சம்பவம் நடந்தது. In Goa sometimes back there was an instance. ஒரு பீச்ல, கோவா பீச்ல ஓபன் ஏர் மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. In Goa beach there was an open air meeting. தயவு செய்து நான் சொல்லுகிறதை நீங்கள் கொஞ்சம் கவனமா கேளுங்க. எக்கோ இருக்கிறது, உங்களுக்கு விளங்குமோ என்னமோ எனக்கு தெரியவில்லை. கொஞ்சம் கவனமா கேளுங்க. Please listen to me very carefully because I feel there is echo in the hall. கோவா பீச்ல ஓபன் ஏர் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. There was an open air meeting in Goa beach. அந்த வேளையிலே ஊட்டியிலே படித்துக் கொண்டிருந்த, அமெரிக்கன் ஸ்கூல்ல படித்துக் கொண்டிருந்த ஒரு கேர்ள், ஒரு வாலிப பிள்ளை கடலிலே விழுந்து சாகும்படிக்கு, தற்கொலை செய்து கொள்ளும்படிக்கு அவள் அப்படி போய் கொண்டிருந்தாள். A young girl was studying in Ooty. He came to that place that she may committed suicide by falling into the sea. காரணம் என்ன? What was the reason? இவள் ஒரு வாலிபனை நேசித்திருந்தாள். She loved a young man. தன்னுடைய நம்பிக்கை எல்லாம் அந்த வாலிபன் மேல் வைத்திருந்தாள். She placed all her trust upon that young man. அந்த மனுஷன் அவளை கைவிட்டான். That young man had forsaken her. இப்பொழுது இவள் இனி இந்த உலகத்திலே வாழவே கூடாது என்று சொல்லி சமுத்திரத்தில் விழுந்து சாகும்படிக்கு அவள் சமுத்திர கரையில வந்து கொண்டிருக்கிறாள். She made a decision that she should not live anymore in this world and she should commit suicide by falling into the sea. சமுத்திரத்தில கரையில நின்று பாட்டு பாடி இப்பொழுது பிரசங்கம் ஆரம்பித்து விட்டது. Now the preaching time, the message time has started. பிரசங்கம் ஆரம்பித்த உடனே பிரசங்கம் பண்ண சகோதரன் இப்படி பிரசங்கத்தை சொல்கிறார். When the message was started, the preacher that was preaching, he had told in this manner. நீ மரிக்க வேண்டாம், இயேசு உனக்காக மரித்தார். So don't die and God died for you. Jesus died for you. நீ மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு உனக்காக. அவருக்கு தெரியாத விஷயம் உண்டு. You need not die, Jesus has died for you because the preacher doesn't know about this girl. இந்த சகோதரி அங்கே வருவதையோ இவளுடைய விஷயமோ ஒன்றும் தெரியாது. ஓபன் மீட்டிங்ல பிரசங்கம் நடந்தது. The preacher didn't know about this girl who was come to commit suicide. இவள் சமுத்திரத்திலே சாடும்படி போனதான when she was about to jump into the sea, இந்த சத்தம் அவளுடைய காதில் விழுந்தது. she heard the voice of the preacher. நீ சாக வேண்டாம், You need not die. இயேசு உனக்காக மரித்தார். Jesus has died for you. அவள் திரும்பி வந்தாள். She turned back. அந்த கூட்டத்திலே நின்று கொண்டிருந்தாள். She was standing at the meeting. நாங்கள் யாரும் இதை கவனிக்கவில்லை. We never had noticed this girl. நாங்கள் இப்படி ஒரு ஆள் வந்திருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. We never knew that such a girl has come to our meeting. ஏனென்றால் கோவா பீச் ஒரு பிஸி, எல்லாரும் அநேக ஜனங்கள் இருக்கிற ஒரு இடம். Because Goa beach is a large, when it is a busy place, there would have many kind of people gathered in the place. ஓபன் ஏர் மீட்டிங் முடிந்தது. The open air meeting was over. பிரசங்கம் முடித்த பிற்பாடு நாங்கள் ஜெபம் பண்ணி, After the preaching, we said the benediction. ஆசீர்வாதம் போட்டு முடித்து விட்டோம். When we told the benediction, and the preaching was over. எல்லாரும் போய் விட்டார்கள். All have departed from the meeting place. இந்த வாலிப பெண் மாத்திரம் அங்கே நின்று கொண்டே அழுது கொண்டிருந்தார். Particular young girl was standing there and she was weeping. அப்பொழுது அவளிடத்திலே போய் நீங்கள் அழுகிற காரணம் என்ன என்று கேட்டோம். And we asked them, what was the reason that you are weeping? அப்பொழுது அவள் சொன்னாள், நான் ஒரு மனுஷன் மேல் நம்பினேன், அவன் என்னை கைவிட்டான். She said, I placed all my trust upon a man, yet forsaken me. இப்பொழுது நான் சமுத்திரத்தில் விழுந்து சாக போகிறேன். Now I am going to die falling myself in the sea. நான் சாக போகும்போதுதான் இங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த ஆள், நீ சாக வேண்டாம், இயேசு உனக்காக மரித்தார் என்று சொன்ன சத்தம் நான் கேட்டேன். Just before jumping into the sea, I heard the preacher preaching, you need not die because Jesus has died for you. இப்பொழுது என்னுடைய மனதிலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது என்று சொன்னாள். She said, now I have a hope in me. இனி எனக்கு இந்த உலகத்தில் யாரும் வேண்டாம், I don't need anybody in this world. என்று சொல்லி அழுது அழுது தான் செய்த எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்ய தொடங்கினார். She kept on weeping and confessed all the sins that she had committed. உங்களுக்கு தெரியுமா, அதே இடத்திலேயே தேவன் அவளை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். Do you know, in the very same place God has anointed with the Holy Spirit. மனுஷ நம்பிக்கை கோவா சமுத்திரத்துக்கு நேராய் கொண்டு போயிற்று. The hope in man has led the person towards the sea in Goa beach. மனுஷ நம்பிக்கை மரணத்துக்கு நேராய் வழி நடத்திற்று. The hope in man has led towards death. ஆனால் இயேசு மேல் வைத்த நம்பிக்கையோ ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுத்தது. But the hope and trust that placed upon God has given her peace and joy. நீங்கள் எந்த விஷயத்தில் ஒரு மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தாலும் உங்கள் ஆத்துமாவுக்கு நிம்மதி இல்லை. If you do place all your hope and trust in man, you will not have rest at all. நம்முடைய நம்பிக்கை முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கும்படி
தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். God has